தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைப்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற தலைப்பின் கீழ் தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு வருகிறார். அதன்படி திருப்பூர் மாவட்டம் அவிநாசி கிழக்கு ரத வீதியில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், விடியலை தருவோம் என சொல்லிவிட்டு விடியாத அரசாக திமுக ஆட்சி நடத்தி வருவதாக விமர்சித்தார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சிப்காட் பகுதியில் தொழிற்சாலை கழிவுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளையும் அப்பகுதி மக்களையும் சந்தித்த தமிழக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பின்னர் அம்மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைப்பதில் தேசிய ஜனநாயக கூட்டணி உறுதியாக உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இந்த சிப்காட் விஷயத்துல நான் திமுக அரசாங்கத்தை குறை சொல்லல. சொல்லுது கேள்வி நான் சொல்லிடுறேன். ஏன்னா மக்களுக்கு நன்மை தான் கிடைக்கும் தவிர பாரதிய ஜனதா கட்சிக்கும் எனக்கும் பெருமை கிடைக்க வேண்டிய நோக்கம் எனக்கு இதில் அரசியல் பண்ண நான் விரும்பல. இதுல நீங்க காலதாமதம் ஆயிருக்கு, உடனடியாக செய்து கொடுங்க, இது மக்களுக்கு பயன்படும், இதுதான் என்னுடைய கோரிக்கை. அதே மாதிரி எந்த ஆட்சி மாறி மாறி வந்தாலும் இப்ப இந்த ஆட்சியில தான் நம்ம கேட்கிறோம். 30 வருஷமா இருக்குன்னா யாரும் கேட்டாங்களா இல்லையான்னு தெரியாது. சிப்காட்ல நிலம் எடுக்கப்பட்டவர்களுக்கு உரிய தொகையை இந்த அரசாங்கம் வழங்க வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர், உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்னுடைய வேண்டுகோள். இதுல போராட்டமோ அரசியலோ இல்லை. இது அரசியல் நோக்கம் இல்லை, அரசியலாக்க நான் விரும்பல.